இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு என்னதான் 1000 வேலைகள் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு பெரிய வேலை தான் இல்லை, அதுவும் ரொம்ப முக்கியமான வேலையும் கூட. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனால் கூட அவங்க ஸ்கூல்லேயே லேட் ஆகிடுறதுக்காக நம்ம கடகடன்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி தாங்க நானுமே பண்ண ஆரம்பிப்பேன். காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் லஞ்ச் கட்டுற வேலைக்கு தான் நான் போயிடுவேன். லஞ்ச் செஞ்சுக்கிட்டே வந்து இட்லி கடையில் இருக்கிற இடத்தெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் வந்து குழந்தைங்களை ரெடி பண்ணவே போவேன். அது வரைக்குமே அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்கன்னா பாருங்களேன். அப்புறம் அந்த 2 பேரும் எழுப்பி ப்ரஷ் கொடுத்து பல்லு விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை பாத்ரூம் வச்சு குளிக்க வச்சு அப்படியே கூட்டு வந்துருவாங்க. அவங்க குளிச்சுட்டு வந்த உடனே 2 பேரும் மறுபடியும் ஒரு சண்டே போடுவாங்க. யார் முதல்ல ரெடி ஆகுது, யார் பின்னாடி ரெடி ஆகுதுன்னு. 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இதே பிரச்சனை தாங்க. அந்த பிரச்சனை எங்க வீட்டில் நிறையவே இருக்கும். இருந்தாலும் அப்படி இப்படி சமாளிச்சு சுஜனை முதல்ல ரெடி பண்ணுவேன். ஏன்னா அவருக்கு தலைவார வேலை இல்லைன்றதுனால அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டிஷர்ட் ட்ரௌசர் மட்டும் போட்டு ஷூ ஷாக்ஸ்லாம் போட்டு பவுடர் அடிச்சு தலைவாரி விட்டுருவாங்க. சந்தனம் வைக்காம அவர் ஸ்கூலுக்கே போக மாட்டாரு, சந்தனத்தை வச்சு விட்டுரும். அப்போ நம்ம லட்சுமாக்கு ஸ்கர்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே தலையை வாரி சந்தனம் வச்சு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுத்து விடுறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க கூட உங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள எனக்கு பெரிய போராட்டமா இருக்கும். 2 பேர் இருக்குது, 2 ஊர் இருக்க மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே என்னதான் பரபரப்பா ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் கடைசியில் அந்த லாஸ்ட் போகும்போது பாய் சொல்லிட்டு போகும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது ஈடு நேலுங்க. அப்படி நீங்க ஏதாவது அனுப்பி வச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.